சோழ நாட்டிலே ஆதனூர் என்ற ஒரு சிறிய ஊர். அங்கு ஒரு புலைப்பாடியில் பிறந்த நந்தன் ஒரு நிலச்சுவார்ந்தாரிடம் பண்ணையாளாக வேலை பார்க்கிறார். மிக சிறந்த சிவபக்தரான நந்தனார் சிதம்பரத்தில் வீற்றிருக்கும் நடராஜ பெருமானை தரிசிக்க மிகுந்த ஆவல் கொண்டிருந்தார். ஆனாலும் கூலி வேலை செய்து பிழைக்கும் அவரால் உடனடியாக சிதம்பரம் செல்ல முடியவில்லை. அவர் வேலை செய்யும் இடத்திலும் சிதம்பரம் செல்ல அனுமதி கிடைத்தபாடில்லை. இதனால் நாளை போகலாம் என்றவாறே இருந்தார். இதனால்தான் நந்தனாருக்கு திருநாளை போவார் என்ற பெயர் ஏற்பட்டது. நந்தன் மார்கழி மாதம் திருவாதிரை நாளன்று சிதம்பரத்தில் குடிகொண்டிருக்கும் நடராஜ பெருமானுக்கு செய்யப்படும் சிறப்பு வழிபாடுகளை காண விரும்பி தனது எஜமானரிடம் தான் சிதம்பரம் செல்லவிருப்பதாக கூறுகிறார். ஆனால் அவரோ, மாடு தின்னும் புலையா, உனக்கு மார்கழி திருநாளா என்று தடுத்து நிறுத்துகிறார். நந்தன் மீண்டும் மீண்டும் மன்றாடி சிதம்பரம் போக அனுமதி வேண்ட நந்தனை எவ்வாறாயினும் தடுத்து நிறுத்த வேண்டும். அதே சமயம் அவனது நச்சரிப்பில் இருந்தும் விடுபட வேண்டும் என எண்ணிய எஜமானர் அவரது 40 வேலி நிலத்தை உழுது பயிர் செய்து அறுவடைக்கு தயாராக்கிவிட்டு சிதம்பரம் செல்லும்படி கூறுகிறார். இதனால் செய்வதறியாது திகைத்து போன நந்தன் மனம் வருந்தினார். வயலுக்கு சென்று நிலத்தை பார்த்து அழுது புலம்பிய அவர் அங்கேயே மயங்கி விழுந்தார். தன் பக்தனின் மனக்குமுறலை போக்க நினைத்த சிவபெருமான் தன் பக்தனுக்காக தானே நிலத்தில் இறங்கி வேலை செய்கிறார். விடியும் முன்னரே அனைத்து பயிர்களும் அறுவடைக்கு தயாராகும்படி செய்தார். மறுநாள் கண்விழித்த நந்தன் விளைந்து தலை சாய்ந்திருந்த நெற்கதிரை பார்த்து பெருமகிழ்ச்சி அடைந்தார். இறைவனின் பெருங்கருணையை எண்ணி அவரை போற்றியபடி ஆனந்த கூத்தாடுகிறார். இந்த அதிசயத்தை ஊரே திரண்டு பார்க்கிறது. நந்தனின் முதலாளியும் விஷயத்தை அறிந்து ஓடி வந்தார். தனது தவறுக்காக மனம் வருந்திய அவர் நந்தனாரின் கால்களில் விழுந்து வணங்கி மன்னிப்பு கேட்கிறார். அப்பொழுது அசரீரியாக ஒலித்த சிவபெருமான் சிதம்பரம் வருமாறு நந்தனாருக்கு அழைப்பு விடுக்கிறார். பிறகு சிதம்பரம் செல்லும் பொழுது வழியில் திருப்புன்கூர் திருத்தலத்திற்கு வருகிறார் நந்தனார். கோவிலுக்குள் நுழைய முடியாத அவர் ஆலய வாயிலில் நின்றவாறே இறைவனை தரிசிக்க முற்படுகிறார். ஆனால் நந்தி இடையே இருந்ததால் நந்தனாரின் தரிசனத்திற்கு அது இடையூறாக அமைந்தது. கோவிலுக்கு வெளியே இருந்தபடியே எட்டி எட்டி உள்ளே பார்க்கிறார். சுவாமி தெரியவில்லை. கருவறைக்கு முன்பாக இருந்த பெரிய நந்தி மூலவரை மறைத்து கொண்டிருந்தது.